ஹாய் கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். இது நம்ம ஏகேஎன் ஸ்டுடியோ. இன்னைக்கு நம்ம ஒரு படத்தோட ட்ரெய்லர் பார்க்க போறோம். நம்ம ரஜினி சார் நடிச்ச கூலி படத்தோட ட்ரெய்லர் வந்திருக்கு. லோகேஷ் கனகராஜ், அனிருத், ஷௌபின், உபேந்திரா, அப்புறம் நாகார்ஜுனா சார், அப்புறம் வந்து நம்ம அமீர் கான், பல கேரக்டர்கள் உள்ள இருக்காங்க. சத்யராஜ் சார் இருக்காங்க, கமல் சார் பொண்ணை சுற்றி இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க படத்துல. இதெல்லாம் வந்து ட்ரெய்லர்ல காட்டுறாங்களா, இல்லை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தலைவர் மட்டும்தான் இருக்க போறாரா, இல்லை ஏதாவது இருக்க போதா, இல்ல புதுசா ஒரு ஆள் வந்து ரிவீல் ஆக போறாரா இதுல அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வமா இருக்கு. ட்ரெய்லர் வந்துருச்சு. ட்ரெய்லரை பார்த்து நம்ம அதுக்கப்புறம் அது வெளில என்ன காட்டுறாங்க, தலைவர் எப்படி இருக்காரு, என்ன ஸ்வாக்ல இருக்காரு, என்ன ட்ரெஸ் கோடிங்ல வராரு, மாஸ் பண்றாரா, இல்லை எப்படி இருக்கும் போதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு பேசலாம். ரெடி, ஸ்டார்ட், 1 2 3. ஒருத்தன் பிறந்த உடனே அவன் எவன் கையில சாகுனான்னு நெத்தில எழுதிருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு மனுஷன் இந்த உலகத்திலிருந்து ட்ரேஸே இல்லாம தூக்க முடியும் தெரிஞ்சா இட் கேன் பி a disaster. எனக்கு என்னமோ இந்த நெட்வொர்க்கால மட்டும் அவனுங்க பெரிய ஆளான மாதிரி தெரியாது. அவனுங்க உள்ளுக்குள்ள வேற ஏதோ ஒன்று பெருசா பண்றானுங்க சார். இங்க இருக்கிற 14,400 பேர்ல எனக்கு தேவை அந்த ஒரு குழி, அந்த ஒத்த குழி. ஒரு இடம் விடாம தோட்டம் இறக்குங்கடா. 10 வருஷம் வெட்டிச்சு செலரணும். 30 வருஷமா ஒருத்தனை ஆஃப்லைன்லயே வச்சிருக்கேன். தெரிஞ்சது அரங்க மதிர விசில் பறக்கவே. எனக்கு ஏன்னா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. யாரும் இல்லாம தனியா வாழ்ந்து பழகிட்டீங்க. உங்களுக்கு வெறும் ஃப்ரெண்டு தான், எங்களுக்கு அப்பா. சூப்பர். அவன் உங்களுக்கு அப்பாவா இருக்கலாம், ஆனா அவன் எனக்கு நண்பன். அரங்க மதிர விசில் பறக்கவே. எட்ரா கொக்கி. இந்த தேவா பத்தி தெரிஞ்சிருந்தோ என்கிட்டயே வெளியே தலைமை இறங்கி சரிதம் எழுதவே. ஐயோ, காக்கா குஞ்செல்லாம் கத்துதான். லாஷ்பேக் சீன் போகுது. என்னடா இது, வேற லெவலா இருக்கும் போலே. நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணா இருக்கு. தலைவர் தான் படத்துல யாருமே கண்ணுக்கு தெரியல. தலைவர் ஃபுல் அண்ட் ஃபுல் தலைவர் தான், ரஜினிகாந்த் சார் தான். 75 வயசுல அந்த என்னமா ஒரு எனர்ஜியா இருக்கு பாக்கிறதுக்கு. ஃபிளாஷ்பேக் சீனை உண்டு போலே இதுல. அந்த காட்டுற ஃபர்ஸ்ட் அந்த ஸ்க்ரீன்ல நான் கண்டுபிடிச்சேன். ஏன்னா ஒரு அந்த ஸ்க்ரீன் ஒரு மேலே ஒரு டிஃப்ரெண்டா இருந்துல பாக்குறப்ப. ஸோ அதுவே தெரிஞ்சிச்சு ஒரு ஃபிளாஷ்பேக் சீன் தான் சொல்லிட்டு. அப்போ வந்து அந்த லாஸ்ட் சீன் சிகரெட் அந்த பிடிச்சிட்டு வர சீன் தேட்டர் என்னமா இருக்க போதுன்னு தெரியல. அது வேற இருக்குது. கம்பேக்ட் நார்மல் டோன் வருவோம். இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்கு அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ரஜினி சார் படம். இந்த படம் வந்து ஏசி ரேட் வாங்கியிருக்கு. ஏன்னா வைலன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ரத்த காட்சிகள் அதிகமாக இருக்கு அப்படின்னா ஏசி ரேட். முழுக்க வந்து இந்த படம் வந்து ரத்த காட்சிகள், சண்டை, குத்து, வெட்டு தான் தலைவர் வந்து இன்ன வரைக்கும் யாரும் பார்த்துறாத ஒரு கட்டத்தில் லோகேஷ் காட்டுறாருன்னு நினைக்கிறேன். அனிருத் இந்த பாட்டு வந்து
ஒரு கிளாஸாக போகும். இந்த வேட்டையன் படத்தில் வந்து அது அது ஒரு பிஜிஎம் இப்போ கிளாஸுக்கே போகும்போது பிஜிஎம் ஒரு மாதம் குக்கும் மாதிரி மாதம் இல்லாமல் ஒரு கிளாஸ் போகுது. அந்த கிளாஸில் இருக்குது தலைவர் வந்து அதில் அந்த பிஜிஎம் வந்து செட்டில்டாக போகுது. அந்த பழைய பாட்டு எதுவுமே அதில் உள்ள மோனிகா பாட்டும் இல்லை, அரங்கு மதுரை அதுவும் இல்லை. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜானரில் பாட்டு வேண்டியது, இது தனி பாட்டாக கூட இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து உபேந்திரா, சௌபின், நாகார்ஜுனா, அப்புறம் வந்து நம்ம அமீர் கான் சார், இவங்களெல்லாம் எனக்கு தெரியறதை விட ஃபுல் அண்ட் ஃபுல் தலைவர் தான். சீரட் போட்டுட்டு நடந்து வர சீன் செம்மையாக இருக்குது. அப்புறம் வந்து ஒரு ஏதோ ஒன்று பார்த்து காக்காவை ஏதோ பார்த்து கொஞ்சம் அலறுற மாதிரி சீன் காட்டுறாங்க. அநேகமாக என்னன்னு தெரியல, தேட்டரில் பார்த்தாலும் தெரியும் கான்ட்ரவர்சி ஆகுமா என்னன்னு தெரியல. தலைவர் அங்கே வேறு பேசிக்கிட்டு இருக்காரு. அதுலேருந்து என்ன கான்ட்ரவர்சி வரப்போகுதுன்னு தெரியல வேறு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னா முழுக்க 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 ரஜினி சார் மட்டும்தான். அனிருத் வந்து செதுக்கி விட்டுருக்காப்புல. லோகேஷ் கனகராஜ் தெரியுது அவங்க பல்ஸ் ஆடியன்ஸ்க்கு என்ன வேணும், சரி இதைத்தான் எதிர்பார்க்குறாங்க, அதில் கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன். ஒரு ஃபுல் மசாலா கலந்த ஒரு ஆக்ஷன், அதில் வந்து டிஐஜிங் பண்ண மாதிரி தெரியுது. ஒருவேளை அது பழைய ஃபுட்டேஜாக போட்டு நம்மளை ஏமாற்றலாம் கூட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். விக்ரம் படத்தில் இந்த பழைய ஃபுட்டேஜ் ஸ்க்ரீனில் வரும்போது அந்த மாதிரி போட்டு ஏமாற்ற போகிறாரா இல்லை உண்மையிலே சீன்ஸ் எடுத்திருக்காங்களான்னு தெரியல. அது வேறு பார்க்கணும் நம்ம. என்னை பொறுத்த வரைக்கும் இது எப்படி இருக்குன்னா கிளாஸான ஒரு படம் வரப்போது முழுக்க முழுக்க 2.5 மணி நேரம் உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு வர மாதிரி இருக்க போது தெரியுது எனக்கு. ரஜினி சார் தான் தலைவர் தான். இந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு எவனும் வர முடியாது, யாராலையும் வர முடியாது சொல்லிட்டான். ஏன்னா 75 வயசில் தலைவன் எப்படி இருக்கான் பார்த்தீங்களா, வேறு லெவலில் ஒரு எனர்ஜி. அங்கேருந்து நம்ம இன்ஸ்பயர் ஆகணும். அந்த வயசில் வந்து அவர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு, தன் தொழிலை நேசித்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அங்கேருந்து இன்ஸ்பயராக நம்மளும் அதுமாரி போகணும். யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க. அவர் கூட அவர் லெவல் வேறு, மற்றவங்க லெவல் வேறு, நம்ம லெவல் வேறு. அங்கேருந்து இன்ஸ்பயர் ஆகி நம்ம வாழ்க்கையை நடத்தணும், அவ்வளோதான். தவிர நம்ம ஃபுல்லாக போகக்கூடாது. சினிமாவாக பாருங்கள், அரசியலாக பாருங்கள். ரெண்டுத்தையும் முயற்சி பண்ணாதீங்க. ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு போங்க. தலைவர் அதிரட்டுமே, கரங்கள் உயரட்டுமே, தேட்டரு கிரியேட்டுமே தான் நடக்க போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது நான் ரியாக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்தமாதிரி ரியாக்ஷன் வீடியோ நிறையா வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு எதாவது ரியாக்ஷன் வீடியோ பண்ணணும்னு சொல்லுங்கள், கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். நானும் அதே ரியாக்ஷன் பண்ணி போடுறேன். நன்றி, வணக்கம். இது நம்ம ஏகே ஸ்டுடியோ. தேங்க்யூ. இந்த தேவா பத்தி தெரிஞ்சிருந்தோ என்கிட்டயே விளையாடி இருக்கேன். தலைமையரங்கி சரிதம் எழுதவே